செத்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. செத்து போனவங்க கிட்ட இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள நோக்கி மரித்து போனவங்க கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்வாங்க. அதுல இருந்து பைபிள்ல சில வசனங்களை எடுத்து காமிப்பாங்க. நல்லா கவனிங்க. பவுலடிகள் ஜீவனோடு இருக்கபோது மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க எனக்காக ஜெபிப்பீங்க. இது இயல்பான ஒரு விஷயம். ஆனா நான் மரிச்சிட்டேன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறார். அவர் நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கும் பொழுது, மற்றவங்க மரிச்சு போனவங்க எதுக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ஜெபம் அந்த அளவுக்கு ஜீசஸ் கிறிஸ்துடைய ஜெபத்தை விட வேல்யூபிளா இருக்குமா? அப்ப அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள போறாங்கன்னு வசனம் சொல்லுது. உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. வேத வசனம் தெளிவாக சொல்லுது. மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அப்ப யாரெல்லாம் தேவனுக்குள்ள மரிச்சாங்களோ, புனிதர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும், அது மரியாளாக இருக்கட்டும், பவுலடிகளா இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், அல்லது மற்ற அதற்கு பின்பு வந்த எல்லா பரிசுத்தவான்களும் மரித்தார்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறி கொண்டிருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறார் என்று நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக தேவனே ஜெபிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால மரிச்சவங்க ஜெபிப்பாங்க. மரித்தவர்களுக்காக ஒரு கல்லறை திருநாள் நடத்தி அவங்கள புனிதப்படுத்தி பரலோகத்துக்கு போறதுல இடையில ஒரு ஸ்தலம் இருக்கும், உத்தரிப்பு ஸ்தலம். அங்க இருந்து அவங்கள பரலோகத்துக்கு கடத்தி விடணும்னா நாம இதை எங்கேயும் ஏதோ சடங்கு செஞ்சு அவங்கள கடத்தி விடணும். அப்படியெல்லாம் இங்க யாரையும் கடத்த முடியாது. அப்ப இந்த வாழ்க்கையில யாருமே பரிசுத்தமா வாழணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க எல்லாரும் உத்தரிப்பு தரத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு சடங்கு செஞ்சு நம்ம மேல அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுற மாதிரி ஆகி போயிடும். இது எல்லாம் ஒரு மூட பழக்க வழக்கங்கள். இந்த மாதிரி மூட பழக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. அன்னைக்கு யூதர்களுடைய முறைமையிலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வசனம் பாத்தீங்கன்னா, போகன் அப்படிங்கிற ஒரு 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 குரூப்ல என்ன செய்யறாங்கன்னா, மரித்தவர்களுக்காக இவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். செத்து போனவங்களுக்காக, அதாவது செத்து போனவங்களுக்காக ஒரு சுத்திகரிப்பை செஞ்சாங்க. அவங்க எடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை பவுல் சுட்டிக்காட்டி மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நிரூபிக்க இந்த காரியத்தை பவுலடிகள் சுட்டிக்காட்டுகிறார். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பவுலடிகள் மரித்தவர்களுக்காக நம்ம ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு வலியுறுத்தல, அதை நமக்கு ஊக்கப்படுத்தவும் இல்லை, அதுக்கு நமக்கு போதனையாவும் போதிக்கல. ஆனா யூதர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு குரூப் இருந்துச்சு.